கல்விநெட் இணையதளம் தொடர்ச்சியாக நடத்தி வருகின்ற ஆளுமைகளின் அரங்கம் என்ற நிகழ்ச்சியிலே இன்று இதுவரை காணாத ஒரு அதிதியை, ஒரு ஆளுமையை சந்திக்க இருக்கின்றோம். அதுவும் சமூக சேவையிலே ஒரு துறை போல ஒரு பெண்மணியை சந்திக்க இருக்கின்றோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், கடந்த பல தசாப்த காலமாக எமது இலங்கை திருநாட்டையில் இருந்து பல்வேறு காரணங்கள் நிமித்தம் உலக நாடுகளுக்கு பல்லாயிரக்கணக்கான புலம்பெயர்ந்திருந்தார்கள், இடம்பெயர்ந்திருந்தார்கள். அவர்கள் அங்கு பலவிதமான பணிகளை ஆற்றுவார்கள். அந்த தொழிலை செய்து கொண்டு தான் பிறந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கின்றவர்கள் ஒரு சிலராக இருக்கின்றார்கள். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மரங்களை நிற்பவர் யார் என்று கேட்பார்கள். மக்கள் மரங்களை நிற்பவர்கள் அந்த சேவையாளர்கள். அவ்வாறு உலகின் பல பாகங்களுக்கும் சென்று அங்கிருந்து தான் பிறந்த சமூகத்தை, தான் பிறந்த மண்ணை, தன்னோடு பயணித்த மக்களை நேசிக்கின்ற, அவர்களுக்கு சேவை செய்கின்ற சிலர் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். மனிதன் வாழ்கின்றது என்பதற்கு அது ஒரு அடிநாதமாக திகழ்கின்றது. அந்த வகையிலே கிழக்கிலே, குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே, அதுவும் கல்வினையை அடுத்துள்ள பாண்டிருப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த புண்ணிய பூமியிலே பிறந்து கடந்த 3 தசாப்த காலத்துக்கு முன்பதாக சுவிட்சர்லாந்து என்று சொல்லப்படுகின்ற நாட்டுக்கு சென்று அங்கிருந்து இங்குள்ளவர்களுக்கு மதம் கடந்து, இனம் கடந்து, தேசம் கடந்து பல சேவைகளை செய்து வருகின்றது ஒரு தம்பதியினர். அந்த தம்பதியினர் இதுவரைக்கும் இத்துணை சேவைகளை செய்திருக்கின்றார்களா என்று வியந்து பார்க்கும் அளவிற்கு, மலைத்து பார்க்கும் அளவிற்கு பலரும் இருக்கின்றார்கள். அதனை கல்விநெட் நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த தம்பதியினரை அழைக்க வேண்டும் என்று கல்விநெட் எப்போதே ஆர்வம் கொண்டிருந்தது. அதன் பலனாக அந்த தம்பதியினர் ஒருவர் இந்த மண்ணுக்கு வருகை வந்திருக்கின்றார்கள். அவர்கள்தான் இன்றைய ஆளுமையாக, அதிதியாக சந்திக்க இருக்கின்றோம். அவர் வேறு யாரும் அல்ல, பாண்டிருப்பைச் சேர்ந்த திருமதி ஜீவா விஜயகுமாரன் அவர்கள். திரு விஜயகுமாரன் அவர்கள் இந்த சமூக வலைதளங்களிலே பரவலாக ஊடாடி வருபவர், அங்கிருந்து கொண்டு இங்கு பல்வேறு தரப்பட்ட சேவைகளை செய்து வருபவர், அவரோடு இணைந்து பாரிய சேவை செய்து வருகின்ற அவரது துணைவியார் ஜீவா என்று அன்பாக அனைவராலும் அழைக்கப்பட்டாலும் அவரது பெயர் இந்த அஷ்டலட்சுமிகளிலே குபேரலட்சுமி என்கின்ற பெயரை தாங்கி இருக்கின்றது. ஆம், இன்று கல்விநெட் இணையதளம் குபேரலட்சுமியை, ஜீவா சகோதரி ஜீவாவை இந்த இடத்திலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம் ஜீவா அவர்களே. நீங்கள் சுவிட்சர்லாந்து நாட்டிலே தங்கியிருந்து இங்கு அடிக்கடி வந்து இந்த மக்களையும் மண்ணையும் நேசிக்கின்ற, உதவிக்கரம் நீட்டுகின்ற நல்ல ஒரு பெண்மணியாக இருக்கின்றீர்கள். இன்று நாங்கள் கல்விநெட் இணையதளங்களாக உங்களது சேவைகளை உலகறிய செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த ஆளுமைகளின் அரங்கம் என்ற நிகழ்ச்சியூடாக 3வது அறிவியாக இன்று உங்களை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். ஆம், முதலில் இவை அனைத்துக்கும் பொதுவானவன் இறைவன் சொல்வார்கள். நீங்கள் ஆன்மீக நாட்டம் கொண்டவர்கள். இம்முறை நீங்கள் வருகின்ற பொழுது வாழ்க்கையிலே என்றுமே ஏற்பட்டிராத ஒரு மாற்றம் உங்களிடம் ஏற்பட்டிருக்கும் என்று நினைக்கின்றேன். அதாவது வாழ்க்கையிலே முதல் தடவையாக நீங்கள் வடபத்திரகாளி அம்பாள் ஆலயத்திலே தீவிரிப்பு வைபவத்திலும் ஈடுபட்டிருக்கின்றீர்கள். அது மாத்திரமல்ல, பாண்டிருப்பிலிருந்து மன்னூருக்கு சென்ற பாத யாத்திரையிலும் சென்றிருக்கின்றீர்கள். அன்னமோ ஆகாரமோ நீரோ அருந்தாமல் பாண்டிருப்பிலிருந்து நீங்கள்
மண்ணுவில் சென்றடைந்திருக்கின்றீர்கள். அவ்வாறு பக்தி முக்தியாக ஆசார சீடராக நீங்கள் சென்று வந்திருக்கின்றீர்கள். எனவே இந்த நேர்காணலிலே முத்தாய்க்கு வைத்தால் போல் நான் ஆரம்பத்திலே கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், இந்த ஆன்மீக உணர்வு, இந்த உதய உணர்வு உங்களிடம் எவ்வாறு ஏற்பட்டது என்பதுதான் என் முதலாவது நான். அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். இந்த ஆன்மீக உணர்வு என்பது அடிப்படையாக என் உள்ளத்தில் வந்ததற்கு காரணம் எனது தந்தையார் என்று கூறவில்லை. எனது தந்தையார் பொத்திவில் கிராமத்தில் பிரின்சிபலாக இருந்தவர். அவர் சிறிய குழந்தைகளுக்கு இலவசமாக பாடம் நடத்தி வருவார். அவர் ஒரு தமிழ் பண்டிதர். பாலசுந்தரம் ஐயான்னு சொன்னால் யாருக்கும் தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு பாண்டித்தியம் பெற்றவரும் தான், பெயர் போனவரும் தான். அந்த வகையில் நான் மிகவும் பெருமை கொள்கின்றேன். அதே மாதிரி எனது கணவர் அமைய பெற்றதிலும் நான் மிகவும் பெருமை கொள்கின்றேன். காரணம், அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாகவும் சமூக நலவாதியாகவும் சமூகத்தின் மேல் அக்கறை கொண்டவராகவும் அவர் வாழ்கின்றார். எனது ஆன்மீக அடிப்படைக்கு தோன்றலுக்கு முதல் காரணம் எனது தந்தையாரும் எனது கணவரும் என்று குறிப்பிடுவதில் நான் மிகவும் பெருமை கொள்கின்றேன். நல்லது. நீங்கள் தனிப்பட்ட ரீதியிலும் சரி, அமைப்பு ரீதியிலும் சரி, அமைப்புகளை சேர்த்து உதவுவதிலும் நீங்கள் முன்னிப்பதாக நாங்கள் அறிகின்றோம். சமத்துவ மக்கள் நல ஒன்றியம் என்கின்ற ஒரு நிறுவனத்தை நீங்கள் ஸ்தாபித்து இலங்கை ரீதியாக அதற்கான இயக்குநர் சபையை நிறுவி அதனூடாக பல சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று அறிகின்றோம். அந்த சமத்துவ மக்கள் நல ஒன்றியம் தனித்தும் செயற்படாமல் ஏனைய பல அமைப்போடு சேர்த்தும் இயங்குவதாகவும் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த அடிப்படையிலே உங்களிடம் தொடுக்கின்ற அடுத்த வினா, இந்த சமத்துவ மக்கள் நல ஒன்றியத்தின் தோற்றம், அந்த அமைப்பு எந்தெந்த அமைப்போடு இணைந்து மக்கள் சேவைகளை செய்து கொண்டு வருகின்றது என்ற விடயத்தை நேர்களுக்கு அறிவித்தார்கள். ஆரம்ப காலத்திலே எனது கணவர் தனிப்பட்ட முறையில் பொது சேவைகள் செய்வதாக இயங்கி வந்தவர். அவருடன் தொடர்பு கொண்டு பல அமைப்புகள் உதவிகள் பல கோரியிருக்கின்றன. அந்த வகையிலே சமத்துவ மக்கள் நல ஒன்றியம், அடுத்தது ஸ்பாண்ட் அண்ட் கருணை உள்ளம் அறக்கட்டளை அண்ட் ஏழைகள் நண்பன் அண்ட் வானம்பாடிகள், அப்படி நிறைய அமைப்புகள் இவருடன் தொடர்பு கொண்டு அதை பற்றின தீர விசாரித்து தான் எந்த உதவியும் வழங்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததாலும் அதனை அவர்களோட கைகொடுத்து நடந்தது. சமத்துவ மக்கள் நல ஒன்றியம் ஏனைய சுவிசுதயம், கருணை உள்ளம், இளைஞர் சேவை, இப்படி பல 12 அமைப்போடு சேர்ந்து இயங்குவதாக அறிந்திருக்கின்றோம். இதை விட உங்களது துணைவர், உங்களது கணவர் திரு விஜயகுமார் அவர்கள் இதன் ஆரம்பத்தில் இருந்து சுமார் 30 மேற்பட்ட வருட காலமாக தனியனாகவும், அதாவது தானாகவும் பல சேவைகளை செய்து வருகின்றார்கள். நான் ஒவ்வொன்றாக வினாவே இருக்கின்றேன். அந்த அடிப்படையிலே மக்களுக்கும் அது தெரிய வரும் என்று நினைக்கின்றேன். முதற்கட்டமாக நான் கேட்க விரும்புவது, ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக உணவு, உடை, உறைவு என்பது மூன்றும் தேவையான ஒன்று. இந்த இடத்திலே இந்த உறைவுள் என்கின்ற அதிமுக்கியமான மனிதாபிமான அந்த சேவையை நீங்கள் செய்து வந்திருக்கிறீர்கள். நான் அறிந்த வரையிலே சுமார் 20 வீடுகளை, இல்லிடங்களை நீங்கள் அமைத்து கொடுத்திருக்கின்றீர்கள். இது இந்த விடயம் சமூக சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ தெரியாது, பாரியதொரு விடயமாக இருக்கிறது. இதிலே நீங்கள் உங்களோட சொந்த செலவிலே இதிலே பல வீடுகளை அமைத்து கொடுத்திருக்கலாம், இந்த அமைப்பு ரீதியாகவும் கொடுத்திருக்கலாம். நான் கேட்பது என்னவென்று சொன்னால், இந்த இல்லிடங்களை அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை எவ்வாறு எழுந்தது, அதே வேளையிலே இந்த இல்லிடங்களை எங்கெங்கு அமைத்திருக்கிறீர்கள், சொந்த நிதியிலே, உங்கள் தம்பதியின் சொந்த நிதியிலே எங்கெங்கு அமைத்தீர்கள், எத்தனை அமைத்திருக்கிறீர்கள் என்ற விடயத்தை சுருக்கமாக. இந்த வாழ்வாதாரங்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளின் நிமித்தம் வீடு ஒரு பிரதானமானது, உறையுள் ஒரு பிரதானமானது. அந்த வீடினை கட்டி கொடுப்பதற்கான எண்ணம் எழுந்ததற்கான காரணம், ஒரு தாய்
ஒரு குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு கூட ஒதுக்கும் இடம் இல்லாததை கண்ணூடாக கண்டதன் நிமித்தம்தான் இந்த வீடு கட்டி கொடுப்பதற்கான ஒரு எண்ணமே எழுந்தது. அது என்ன ஒரு பெண்ணுக்கு வேண்டிய எண்ணம் இருந்தாலும் என்னுடைய கணவருக்கு தான் அந்த எண்ணம் முதலில் தோன்றியது. இந்த வீடு இல்லாதவர்களுக்கு கட்டி கொடுக்க வேண்டும், நம்மளால் ஆன உதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதுதான் முழு எண்ணமுமாக எங்களுக்கு இருந்தது. அந்த வகையில் பொத்திலில் இருந்து யாழ்ப்பாணம் வரைக்குமாக நாங்கள் 23 வீடுகள் கட்டி கொடுத்திருக்கின்றோம். 23 வீடுகளும் எங்களுடைய தனிப்பட்ட வருமான நிதியில் இருந்துதான் நாங்கள் அத்தனையும் செய்திருக்கின்றோம். ஒரு வீடு அது 24வது வீடு, அது ஒரு என்னுடைய கணவரின் ஃப்ரெண்டோட வீடாக அமைத்திருக்கின்றோம். அந்த வகையில் வீடினை எல்லா அமைப்புகளோடாகவும் டிராவல் பண்ணியிருக்கிறோம். கல்முனை நெட் அதுக்கு எங்களுக்கு பெரும் துணையாக இருந்தது. சமத்துவ மக்கள் நல ஒன்றியம் எங்களுக்கு மிகவும் துணையாக இருந்தது. கல்முனை சேனா எங்களுக்கு மிகவும் துணையாக இருந்தது. கல்முனை நெட் கேபிஸ் எல்லாம் எங்களோட நல்ல ஃப்ரெண்டாக இருந்தவர், நல்லா இருந்தவர். இப்பவும் நல்ல துணையாக தான் இருக்கிறார். எந்த இடத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் உடனே அடிச்சு இப்படி எங்கள் வீடு வந்து செய்து கொடுக்கலாம், அப்படி ஒன்று பண்ணலாமான்னு கேட்கறதுல முதல் ஆட்களாக இருக்கிறாங்க. நாங்களும் தீர விசாரிச்சு தான் ஒரு வீடை கொடுக்கலாம். வீடு இல்லாதவங்க இந்த நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய சூழல் நிதி பற்றாக்குறை எங்கள்கிட்ட இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நாங்களும் வெளிநாட்டில் இருக்கிற மற்றவர்கள் மாதிரியான ஒரு குடும்பம் தான் நாங்கள் ஒன்றும் பெரிய கோடீஸ்வரர்களாகவோ அப்படி ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. எங்களுக்கு விரும்பினது நாங்களும் வாழணும், மற்றவர்களையும் வாழ வைக்க வேண்டும் என்றதான் எங்களுடைய எண்ணம். இந்த அடிப்படையில் தான் இந்த வீட்டிற்கான பெருந்தொகையான நிதியினை புரட்டி எங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கையில் நிறைய நாங்கள் இழந்துதான் இதனை செய்து கொண்டிருக்கின்றோம். மொத்தமாக 23 வீடுகளை சொந்த செலவிலே அமைத்திருப்பதாக கூறுகிறீர்கள். உண்மையிலேயே மகிழ்ச்சி. இது பிரமிக்க வைக்கத்தக்க ஒரு செயற்பாடு, மனிதாயமான செயற்பாடு. சுமார் ஒரு வீடு சுமார் எத்தனை லட்சம் ரூபாய் அளவிலே அமைந்திருக்கிறது? ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு வகையாக இருக்கும். 2 குடும்பங்கள், அதாவது கணவரின் மனைவி தாய் தந்தையர் இருப்பதற்கு ஒரு ரூம் அப்படி என்று வரைக்கும் 3 ரூம் செய்திருக்கிறோம். நிறைய வீடுகள் 2 ரூம், ஒரு ஹால், கிச்சன், இவ்வளவுதான் எங்களுடைய இது. அதன் அடிப்படையில் ஒரு ஸ்ரீலங்கா காசு ஒவ்வொரு மாதிரி வித்தியாசப்படும், ஒவ்வொரு வருஷமும் வித்தியாசப்படும், ஒவ்வொரு பொருட்களின் விலைகளின் ஏற்றத்தாழ்வுகளை பொறுத்து மாறுபடும். அந்த வகையில் குறைந்தது 10 லட்சம் ஸ்ரீலங்கா காசு 10 லட்சம் முடிக்கிறாங்க ஒரு வீடு கட்டிருக்காங்க. நல்லது. உண்மையிலேயே ஒரு குடும்பத்திற்கு வீடு அமைத்து கொடுப்பது என்பது உண்மையிலேயே இறைவனுக்கு செய்கின்ற சேவையாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அவர்களது அந்த ஆசிகள், அந்த இறைவனுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் என்ற விடயத்தை சொல்லி இறுதியாக அந்த ஒரு வீடு தற்சமயம் பாண்டிருப்பிலே அமைக்கப்பட்டு வருவதாகவும் மிக விரைவிலே அதை திறக்கவிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதை பற்றி சொல்லுங்கள். சென்ற முறை நான் இலங்கை வந்திருந்த போது என்னை வந்து சந்திச்ச நபர்கள் நிறைய பேர் என்னை வந்து சந்திச்சிருந்தாங்க. அந்த வயலில் ஒரு பெண்மணி வந்து கூறியிருந்தார். அவர் போட்டோ வந்து கொண்டு வந்திருந்தார் போன்ல இருந்து. அது என்னன்னு சொன்னா, அவரோட 3 வயசுக்குள்ள ஒரு வெள்ளம் நிறைஞ்சிருந்த இடத்துல அந்த 3 வயசுக்குள்ள ஒரு பாம்பும் காலையில படுத்திருக்கு, வீட்டுல பாம்பும் வந்துருக்கு. அந்த பிள்ளை வீடு இல்லை, ஒரு தகரத்தால் அப்படி கொட்டி மாதிரி ஏதோ அமைச்சிருக்கிறாங்க. நிச்சயமா அதை பார்க்குற யாருக்கும், அது எல்லாரும் மீடியாக்களை பார்த்துருப்பாங்க, எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அது பட் என்ன வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு, அதை ஏதாவது அவங்களுக்கு பண்ணணும் என்ற மாதிரியே தோணுச்சு. அந்த அடிப்படையில் தான் இந்த வீடு இப்போ அமைச்சு கொண்டிருக்கிறோம். இப்போ வேலை நடந்து கொண்டிருக்குது. அந்த பெண்ணுக்கு அந்த வீடு கிடைக்கப்பட்டது மிகப்பெரிய சந்தோஷம். காரணம் நான் நினைச்சது அந்த பிள்ளைக்காக தான். அந்த பிள்ளை நல்லா வாழணும், எதிர்காலம் அந்த பிள்ளைக்கு நல்லா அமைய வேணும், இந்த தீங்குதல் நடந்துடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துக்கு அமையத்தான் அந்த வீடு அமைச்சு கொடுக்குறோம். அந்த வீடு இப்போ வந்து எங்களுக்கு கொஞ்சம் 10 லட்சத்தை விட கூட தான் முடியுது. காரணம் கூலி அது இதெல்லாம் கூடி போச்சுது, வீட்டுக்கான கூலிகள். அது இன்றைக்கும் கோயிலோடாக ஒரு 1 லட்சம் கொடுத்துட்டோம்னா ஏற்கனவே 13 கொடுத்துருக்கு. 14 கிட்ட வந்துட்டு. சுவாமி விவேகானந்தர் சொல்லுகின்றார், எவருடைய ஆத்மா ஏழைகளுக்காக இறங்குகின்றதோ அந்த ஆத்மா தான் இதாத்மா, இல்லாவிட்டால் துராத்மா சொல்லுகின்றார். அதாவது ஏழைகளுக்கு இறங்குகின்ற அந்த குணம்
பணம் இருக்கும் இடத்தில் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் இடத்தில் பணம் இருப்பதில்லை சொல்றாங்க. உங்களுக்கு இரண்டுமே பொருந்தப்பட்டிருக்கின்றது. அது இறைவன் செய்த ஒரு கொடையாக அதனை நீங்கள் இந்த வையகத்திலே சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் என்ற விடயத்தை இந்த இல்லிட அமைப்பு தொடர்பாக சொல்லிக்கொண்டு, அடுத்ததாக இந்த சுகாதாரத்துறையிலே வைத்தியத்துறையிலே பலருக்கு நீங்கள் உதவி செய்திருப்பதாக அறிகின்றோம். அதாவது கண் பார்வையற்றவர்களுக்கு மூக்கு கண்ணாடி வழங்குதல், ஏனைய விடயங்களுக்கு அதாவது சுகாதாரத்துறையிலே நீங்கள் உதவியதாக அறிகின்றோம். எவ்வகையான உதவிகளை அந்த துறையிலே, அதாவது வறுமையான அல்லது வசதியற்ற குடும்பங்கள் வரக்கூடிய அந்த செலவினங்கள், சில ஆபரேஷன் சர்ஜரிஸ் அப்படியானவற்றுக்கும் உதவியாக அறிகின்றோம். வகையான உதவிகளை நீங்கள் அதை எவ்வாறு இனம் கண்டு கொள்வதன் இப்போ 90ஆம் ஆண்டிலிருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் SWOவால் ஆரம்பத்தில் பயணிக்கின்றாங்க. நான் குறிப்பிட்டிருந்தேன். அந்த SWOவில் தந்திர தேவசுவாமிகள் என்று சொல்லி இருந்தது பழகாமத்தில் கிளவதியாரில். அந்த இதில் வந்து ஸ்டடி ஹால் ஸ்டார்ட்லாம் கட்டி கொடுத்துருந்தாங்க. அப்போ இருந்தே நாங்கள் பிள்ளைகளோட பர்த்டே வர நேரம் என்ன 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 எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி எதுண்டாலும் சரி, அது அவங்க கேட்குற நேரங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற ஃபண்டை வச்சு அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும். அந்த சைக்கிள் அது வாங்கி கொடுக்குறது, மூக்கு கண்ணாடி வாங்கி கொடுக்குறது, அது வந்து அவர்கள் தான் தெரிவு செய்வார்கள். யாருக்கு கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்றது அதெல்லாம் அவர் தான் தெரிவு செய்வார்கள். நாங்கள் பண ரீதியான உதவிகளை மட்டும்தான் அவர்களுக்கு புரிந்திருந்தோம். ஆனால் இது வாங்குவதற்கு சர்க்குனீஸ்வரன் முழு இதாக இருந்தவர். அவர் முன்னின்று கந்தப்பன் சர்க்குனீஸ்வரன் அவர் தான் முழு இதாக இருந்து அவர்களை ஆர்கனைஸ் பண்ணிருந்தார். அவர் செய்திருந்தவர் நுழைவாக. அந்த ஃபண்டெல்லாம் எங்களுடைய தனிப்பட்ட ஃபண்ட் தான். நான் இவரும் போன காலத்தில் ஸ்ரீசுக்கு போன காலத்திலேருந்தே வேலை செய்வதுதான் இருக்கிறோம். இப்போ வரைக்கும் அந்த பிள்ளைகள் ஆப்ரேஷன் அது அந்த வர்ற டைமில் பிள்ளைகிட்ட கேட்குறோம். நாங்கள் எங்கட பிள்ளைகிட்ட கேட்குறது இப்படி ஒன்று இருக்கு, இப்படி ஒரு பிரச்சனை ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி, ஆனால் எந்த நேரமும் அவங்கள்ட்ட கேட்க முடியாது. சீஸில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் அவரை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ அங்கே இருக்கிற அவங்களோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி அந்த விரும்பினவங்க கொஞ்சம் காசு போட்டு மெடிக்கலோட ஒரு கண் ஆப்ரேஷன் ஒன்று பண்ணுங்க. அந்த டே அதை ஸ்டார்ட் பண்ணினா உடனே அந்த பிள்ளைகளெல்லாம் காசு போட்டு அதை கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அது வந்து அந்த பிள்ளைகளுக்கு அந்த காசு அங்கே இருக்கிற தமிழ் பிள்ளை ஊஸ்டரில் இருக்கிற தமிழ் பிள்ளைகளுக்கு அந்த காசு அதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும். ஊஸ்டரில் இருக்கிற தமிழ் பிள்ளைகளுக்கு இருக்கிற காசு அதில் தான் அந்த சிறுவனோட கண் ஆப்ரேஷன் நடந்தது. அதுக்கு பெரிதும் உதவியாக இருந்தது டாக்டர் முனீஸ்வரன் உதவியாக இருந்தது. அது செய்திருந்தோம். மற்ற ஆப்ரேஷன்கள் எல்லாமே வந்து எங்கட ஃபண்டில் இருந்தால் நாங்கள் செய்திருக்கிறோம். அதாவது கேட்கப்படுறது எங்களால் முடிந்த அளவு மற்றவர்களிட கேட்கும் இடத்தில் அது இல்லை என்ற இப்படியான தலையாட்டுதல்களும் வந்திருக்கின்றது. இப்படியான தலையாட்டுதல்களும் வந்திருக்கின்றது. அதனை அக்செப்ட் பண்ணி கொண்டு சில வேலை அக்செப்ட் பண்ணி அவங்கள்ட்ட கண்டெக்ட் நம்பரை கொடுத்து நீங்கள் ஏதாவது பார்த்து பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கிறோம். பட் இப்போ வரைக்கும் நாங்கள் இவங்க எங்களை கண்டாலே இந்த உதவி கேட்டுருவாங்களோன்ற மாதிரி பயப்படுறாங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதை நாங்கள் விட்டுட்டு எங்களால் முடிஞ்சது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அவ்வளோதான். சர்க்குனேஸ்வரன் அவர்கள் தொடர்பாக சொல்லி புதுக்குடியிருப்பிலேயே விவேகானந்தா பூங்கா ஒன்றை ஸ்தாபித்து ஆரம்பத்திலே திலகவதியார் இல்லத்தை திறந்து அதை வழிநடத்தி கொண்டு வருகின்றார் என்பதை நானும் அறிவேன். அந்த வகையிலே உங்களது ஆதரவு, உங்களது உதவி என்பது அங்கு கூடுதலாக இருப்பதாகவும் அறிந்தேன். அதுதான் நான் அந்த வினாவை தொடுத்த காரணம். அது தவிர வேற இல்லங்கள், விவேகானந்த இல்லம் அப்படி ஏதாவது இல்லங்களுக்கும் உங்களுக்கு வந்து தொடர்புகள் அல்லது உதவிகள் செய்து வருகிறீர்களா? இந்த மாதிரி இல்லங்கள் அமைப்புகள் இல்லங்கள் என்று குறிப்பிட்டு சொல்ல போனால் எனக்கு நிச்சயமாக இப்போதைக்கு ஞாபகம் வரவில்லை. ஆனால் நிறைய இல்லங்கள் நான் இங்கே வந்தால் ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டேன். நானும் சரி இவரும் சரி நாங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் தான் ஸ்ரீலங்காவுக்கு டிக்கெட் போட்டு வர்றோம். பட் டே போட்டு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் இருந்து கொண்டிருக்க பெருமைக்கு சொல்கிற மாதிரி இல்லை. பட் எல்லாரால் விடுக்கப்படும் அழைப்புகளும் மறக்க முடியாத சூழல்லாம் நாங்கள் இருக்கிறோம். அந்தந்த இடங்களுக்கு போகிற நேரம் ஸ்கூல் ரீதியாகவோ பிரின்சிபல் இன்வைட் பண்ணுறது, பிள்ளைகள் கேட்கறது, சில உதவிகளை எங்களால் முடிஞ்சதில் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். தற்சமயம் நான் இப்போ இலங்கைக்கு வந்ததிலிருந்து ஒரு 30 லட்சத்துக்கு மேலே தான் நான் செலவழிச்சிருக்கேன். ஒரு 10 days இருக்கிறேன். 10 days தான் இப்போ வரும். ஸோ அது வந்து எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கிறது. நான் ஒரு ஹை ஃபை ஹோட்டல்லையோ
கிளம்புல இருந்து ஒரு ஏர்போர்ட்ல இருந்து டாக்ஸி எடுத்துட்டு வர்றதுலையோ அதுல கிடைக்காத ஒரு சந்தோஷம் எனக்கு இவங்களுக்கு செய்வது மூலமா கொடுக்கறது மூலமா அது சந்தோஷம் வந்தது. அது என்னுடைய குடும்பத்துக்கும் அது ஒரு சின்ன நாப்பாசம் அங்கேயும் கொண்டு கிடைக்கும் அது ஒரு பெர்சன்டேஜ் அங்கேயும் போகும் என்றும் பணியுமாம் பெருமை என்று சொல்வார்கள். அந்த வகையிலே நீங்கள் அதனை அடக்கமாக சொல்கிறீர்கள், தன் அடக்கமாக சொல்கிறீர்கள். நான் அறிந்தேன் முறை நீங்கள் வந்து 2 வார காலத்துக்குள்ளே சுமார் 35 மேலே இந்த பொதுவிலே நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள். இவையெல்லாம் வெளியுலகத்துக்கு தெரியாது. என்ன இருந்தாலும் அந்த சிந்தனை, அந்த தானுண்டு தன்பாடுண்டு என்று இருப்பவர்கள் வெளிநாட்டிலே அதிகமாக இருக்கிறார். ஆனால் எம் இனம் சார்ந்து அல்லது மதம் சார்ந்து அல்லது அந்த மண்ணை சார்ந்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த உயர்ந்த சிந்தனை இருக்கின்றது. அது உண்மையிலேயே உதவிகள் தான் வழங்க வேண்டும். அந்த வகையிலே நீங்கள் நிறைய அதனை பெற்றிருக்கிறீர்கள். ஏழைகளுக்கு இறங்குகின்ற நல்ல மனம் படைக்கின்றனர். இந்த இடத்திலே வருகின்ற 22ஆம் தேதி நவராத்திரி விழா தொடங்குகின்றது. இன்னரும் கரிச்சோலைகள் செய்தல், இனிய நீர் தன் சுனைகளை ஏற்றல், அன்னசஸ்திரம் 1000 வைத்தல், 1000 நாட்டல் என்று அந்த பாடல் செல்கின்றது. அதிலே இறுதி அடி ஆங்கோர் ஏழைக்கு எடுத்தறிவித்தல் என்பது. அந்த எடுத்தறிவித்தல் என்கின்ற அந்த செயற்பாட்டிற்கு இலக்கணமாக நீங்கள் உங்கள் குடும்பம் கம்பெனி இயங்குவதாகவும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் நான் அறிய உயர்தரம் கற்றுவிட்டு பல்கலைக்கழகம் செல்ல முடியாமல் இருந்தவர்களை அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து 3 பேரை பட்டதாரிகள், வெறும் பட்டதாரி அல்ல, அவர்கள் சட்ட ரீதியான லோயராக மாற்றியிருக்கின்றீர்கள். 2 பேரை டாக்டராக நீங்கள் உருவாக்கியிருக்கின்றீர்கள். அவர் உருவாவதற்கு நீங்கள் உதவி செய்திருக்கின்றீர்கள். இவையெல்லாம் சாதாரணமான ஒரு சாமானியமான விடயம் அல்ல. நான் கேட்பது என்று சொன்னால், இந்த வைத்தியத்துறை சார்ந்து உருவாக்கப்பட்ட அந்த 2 மாணவர்கள் அல்லது இந்த சட்டத்துறை மாணவர்களை அவர்கள் தொடர்பாக ஏதாவது சொல்ல முடியும்? இயலாதவர்களுக்கு கல்வியினை ஊட்ட வேண்டும் என்பது எனது தந்தையாரின் விருப்பிலிருந்து வந்தது என்று கூற வேண்டும். காரணம், எனது அப்பா ஏழை மாணவர்களை வைத்து படிப்பிக்க ஒரு நாள் காசு வாங்க மாட்டார். அது ஒரு பிரின்சிபல் இருந்தாலும் அவர் ஒரு நாள் காசு வாங்க மாட்டார். அவரை சுற்றி நிறைய பிள்ளைகள் இருக்கும். மற்றது எனது கணவருக்கும் ஒரு விருப்பம், நம்மளால முடிந்தது பிள்ளைகளை உருவாக்க வேண்டும், படிக்க வேண்டும். நம்மளோட சமுதாயத்தில் நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, படிக்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. பட் டிஸ்கண்டினியூ பண்ணி கொண்டு வராங்க, படிப்பு இடைநிறுத்தம் பண்ணி கொண்டு வர்றாங்க. அது இல்லாம நாங்க அவங்களுக்கு தோள் கொடுத்து அவங்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து கொஞ்சம் மேலுக்கு வர வைக்கணும்ன்றது அவருடைய முழு விருப்பமாகவும் இருக்குது. அந்த முழு விருப்பத்துக்கு முழு ஆதரவா நானும் இருக்கிறேன். எங்க வீட்லயும் எங்க பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்கிறாங்க. இப்ப வரைக்கும் மகளூர் கிராமத்துல முதலாவது கிராஜுவேஷன் கண்டக்டேஷன் முடிச்சு வந்த ஒரு ஆளுன்னு சொல்லி அவர் தான். அவர் நாங்கள் லாயர் நாராயணன் கிட்ட அங்கே சேர்த்து விட்டுனாங்க. முதலாவதா கடுக்காமல அவர் தான் 90 எங்களுக்கு ஸ்டார்ட் ஆனது டீச்சிங். முதலாவது கடுக்காமல அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் நாங்கள் நிறைய பிள்ளைகளை படிச்சிருக்கோம். ஜெர்மன் யூனிவர்சிட்டி, மூந்தபியல், இந்தியன் யூனிவர்சிட்டி, நிறைய படிச்சிருக்காங்க. சாரி, இன்னும் சந்திப்பதற்காக நெக்ஸ்ட் வீக் வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜெஃப்னா போகிற ப்ரோக்ராம் கேன்சல். ஸோ அவங்க வரணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன அவங்க படிப்பிக்கிறவங்களுக்கு பெரிய போஸ்டட் ஆக போறதில்லை. அங்கே இருக்கிறவங்க நம்மளால நம்ம சமுதாயத்தை வீழ்த்தணும்ன்றதுனா எல்லாருக்கும் இருக்கணும். நாங்கள் பிறந்து வளர்ந்த சமுதாயம், இந்த சமுதாயம் உயர வேணும் என்ற எண்ணம் அங்கே இருக்கிறவங்களுக்கு இருக்க வேணும், இருக்குது. அதை கொஞ்சம் தளப்படுத்த வேண்டும் என்றது என்ற எண்ணம். அது மீடியாக்கள் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் என்றதும் என்ற எண்ணம். எல்லாரும் சேர்ந்தாங்கன்னு சொன்னா நிச்சயமா நம்மளோட ஊர்ல இருக்கிறவங்கள கொஞ்சம் கைதூக்கி விடலாம். பெருசா ஒன்று பண்ண வேண்டாம், கைதூக்கி விடலாம். அவங்கள படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அப்படி ஏதாவது பண்ணலாம். நாங்க பிறந்து வளர்ந்த ஊரு, நாங்க பிறந்து வளர்ந்த இடங்கள், நாங்க படிச்ச ஸ்கூல்கள், அந்த ஸ்கூல்ல எத்தனையோ பிள்ளைகள் முன்னேற துடிச்சு கொண்டிருக்காங்க, முன்னேற முடியாமல் இருக்கிறாங்க. அந்த வகையில ஏதாவது உதவிகளை பண்ணலாம். ஒன்றை பண்ணிட்டு நாங்க எதையும் எதிர்பார்க்க தேவையில்லை, கடமையை தான் செய்யலாம். பலனை எதிர்பார்க்க வேண்டும் என்று எங்கேயுமே குறிப்பிடல. ஸோ நாங்கள் கடமையை மட்டும்தான் செய்யணும், பலனை எதிர்பார்த்தது இல்லை, எதிர்பார்க்கவும் மாட்டோம்.
ஒருவருடைய ஆளுமை என்பது அவர் சார்ந்த சூழல், அவர் சார்ந்த பரம்பரையிலே தங்கியிருக்கும் என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையிலே உங்களது அந்த பரம்பரையில், அதாவது தகவனார் ஒரு தலைமை ஆசிரியராக கற்பிக்க வேண்டும், ஏனைய மாணவர்கள் கற்க வேண்டும் என்ற சிந்தனை உங்களிடத்தில் எழுந்ததிலே அதில் வியப்பான விடயம் இல்லை. இந்த பொழுதிலும் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற சிந்தனை இருக்கின்றது. அந்த காலத்து ஆசிரியர்கள் அப்படித்தான், யாருமே எந்த கைமாறலும் இல்லாமல் தான் அந்த கல்வியை வழங்கினார்கள். அதன் காரணமாக அந்த காலத்து ஆசிரியருக்கு மதிப்பும் மரியாதையும் இருந்ததை நாங்கள் மறக்கவில்லை. இந்த இடத்திலே துறையினாமைச் சேர்ந்த ஒரு மாணவி, ஈச்சந்தியில் சேர்ந்த இன்னும் ஒரு மாணவி, இரண்டு மாணவிகளையும் நீங்கள் வைத்தியத்துறையிலே இணைத்து அவர்களுக்குரிய அத்தனை உதவியை செய்து வருவதாகவும் அறிந்திருக்கின்றோம். அது தொடர்பாக சொல்ல முடியும் என்றால், ஈச்சந்தியூ கிராமத்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வந்து மேஜர் சரவணபவன் அவர் தேர்ந்தெடுத்து தந்ததுதான் அந்த கேர்ள். அவருக்கு இப்போ வரைக்கும் ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸ்டெலிஸ்கோப் லாஸ்ட் டைம் கேட்ட நேரம் அங்கே சிஸ்டர்லேயே நான் ஸ்டெலிஸ்கோப் கொண்டு வந்து செய்வது. ஒரு 2-3 months அந்த ஃப்ரெண்டும் ஹெல்ப் பண்ணுறவள், ஸ்விஸ் ஃப்ரெண்ட் அவள், அலெக்ஸ் அவளோட பேர். அவள் ஹெல்ப் பண்ணுறவள். ஆனால் இவளோட கண்டிஷனுக்கு நான் இந்த காசே டிக்கெட் போட்டு அவளை கூட்டி வருவேன். இப்போ அந்த பிள்ளை 4th year 3rd year இன்டென்சிவ் பண்ணி கொண்டிருக்கிறா. மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் அப்படி தான் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க. கூட பார்க்கறது கொஞ்சம் அவங்க கவனமாக இருக்கிறாங்களா, அவங்க நல்லா படிக்கிறாங்களான்ற சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட கேட்டுக்கொள்கிறோம். ஒழுக்கத்திலையும் கவனமாக இருக்கிறாங்க, அதையும் நாங்கள் கேட்டுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அதையும் கேட்டுக்கொள்வோம். ஆனால் நல்லா படிக்கிறாங்க, படிச்சு கொண்டான் இருக்கிறோம். இன்னும் பிள்ளைகள் இருந்தாலும் படிச்சு கொண்டான் இருக்கோம். இப்பயும் எங்கள்கிட்ட வந்தவங்க இந்த முறை வந்ததுல ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு ஒரு 10,000 அப்படி தான் மந்த்லி போகும். இன்னும் ஒரு பிள்ளை வந்தது, அது ஒரு கூட இல்லை, இந்த பிள்ளை 5,000 தான் போகும். அதுக்கு பேரண்ட்ஸே இல்லை. ஸோ அந்த பிள்ளைக்கு ஒரு 8ஆம் வகுப்பு பிள்ளை. ஸோ அப்படி இப்படி சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். கல்வித்துறை சார்ந்து இவ்வாறு பல்கலைக்கழகம் செல்கின்ற வசதி குறைந்த மாணவர்களுக்கு உதவி செய்திருக்கு. அப்பால் பல பாடசாலைகளுக்கு பல லட்சம் ரூபாய்யான கற்றல் உபகரணங்களை எல்லாம் வழங்கி இருக்கின்றீர்கள் என்பதையும் நாங்கள் அறிவோம். இந்த இடத்திலே இன்னும் ஒரு விசேடமான ஒரு அம்சம் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. என்னவென்றால், பலரும் அவங்க சார்ந்த இனத்துக்கு, அந்த மதத்திற்கு உதவி செய்வார்கள். ஆனால் உங்களை பொறுத்தவரையிலே நான் அறிந்திருக்கின்றேன், இறக்காமத்திலே 4 பிள்ளைகளை கொண்ட கணவனால் கைவிடப்பட்ட ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய சகோதரிக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறீர்கள். இந்த ஊரிலே குழாய் நீர் விநியோக திட்டங்களை ஏற்படுத்தியிருக்கின்றீர்கள். இவ்வாறு இனமத பேதம் கடந்து உங்களது சேவை இருந்திருக்கின்றது. அது அந்த சேவை செய்வதற்கு உங்களுக்கு உந்து சக்தியாக என்ன சிந்தனை எழுந்தது என்பது இதனை குறிப்பிட வேண்டுமென்றால், இது தெரிய வந்தது வந்து அஸ்ட்ரோக் டிவி மூலமாக தான் எங்களுக்கு தெரிய வந்தது. ஒரு ப்ரோக்ராம் ஒரு அம்மாவுக்கு 3 பிள்ளைகள் அப்படி அவங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் வசதியும் அந்த கிரைண்டர் எல்லாம் பவர் பண்ணுறது, அரிசி இதெல்லாம் செய்வது, அந்த மிஷின் ஒன்றும் வாங்கி கொடுத்துருக்காரு. அவங்களுக்காக துவா பண்ணுங்க. மற்ற நாங்கள் இதை செய்ய வேண்டும் என்று நினைச்சதுக்கு முக்கிய காரணம், இது பேப்பரில் பார்த்தனாங்க, மீடியாக்களில் பார்த்துருக்கோம், இதில் பார்த்த வேண்டியது ஞாபகம் இல்லை, பார்த்துருக்கோம். இது சேவை செய்யணும் என்று நம்ம வந்தது மக்கள் சேவை தான் மகேசன் சேவையாக நான் நினைக்கிறேன். நாங்கள் எல்லாரும் அப்படித்தான் நினைப்போம் என்று நினைக்கிறேன். அந்த எண்ணத்தின் ஊடாகத்தான் இதனை செய்ய வேண்டியும் நினைச்சோம். அவங்களும் எங்களோட ஃபேமிலிக்காக துவா பண்ணினாங்க. யாரும் எங்களை பொருட்படுத்தலை, கேட்கல, நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க அம்மான்னு சொன்னாங்க. நாங்களும் அவங்களை கண்டெக்ட் பண்ணணும். சமத்துவ மக்கள் ஒன்றியத்தின் ஊடாகத்தான் பயணித்து இதனை செய்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அந்த இன மத இதன் கடந்த சேவை என்பது உங்களுக்கு துணைவினர் விஜயகுமார் அவர்களும் அடிக்கடி சொல்வார்கள், அனைவரும் மனிதமான மிக்கவர்கள், இவன் உதவி பலருக்கும் செய்ய வேண்டும். அந்த அடிப்படையிலே நாங்கள் எங்களால் இயன்ற உதவிகளை சேவைகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்வார்கள். உண்மையிலே அதற்கும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும்.
எமது கல்வி முன்னேற்ற இணையதளம் சார்பாகவும் திரு விஜயகுமாரன் பல உதவிகளை செய்திருக்கின்றார். நாங்கள் அதை மறக்கவில்லை. அந்த அடிப்படையிலே அவரை துணைவியார் என்ற வகையிலே உங்களை இன்று நாங்கள் இந்த ஆளுமைகளின் அரங்கம் என்பதற்கிலே சந்திப்பதிலே மீண்டும் முறை அந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு பக்கத்துக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது புலம்பெயர்ந்து சென்றவர்கள் பல்லாயிரக்கணக்கான இருக்கிறார்கள். இதை குறிப்பாக ஒரு கருத்து வந்திருக்கின்றது. வடக்கிலே இருந்து சென்றவர்கள் அங்கு சென்றாலும் தமது குடும்பத்தை நமது மக்களை கூடுதலாக அவர்களை அங்கு அழைத்து அல்லது இங்கு பல உதவிகளை செய்வதாக. ஆனால் கிழக்கிலிருந்து சென்றவர்கள் பல குறைவாகத்தான் அந்த பார்வையை செலுத்துகின்றார்கள் என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. குற்றச்சாட்டு அல்ல, கருத்து இருக்கின்றது. வடக்கில் இருக்கின்ற மக்கள் நிறையவே அந்த உதவி செய்திருக்கின்றார்கள், அவர்களது குடும்பத்துக்கும் சரி சமுதாயத்துக்கும் சரி. ஆனால் கிழக்கிலே இருந்து சென்றவர்கள் ஒரு சிலர் தான் அமைப்பு ரீதியாகவும் அல்லது தனிப்பட்ட ரீதியாகவும் இந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற கருத்து நிலவுகிறது. இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? வடக்கு கிழக்கில் பொறுத்தவரைக்கும் கிழக்கு இரு பிரதேசங்கள் பாதிக்கப்பட்டுதான் இருக்கின்றது. ஆனால் வடக்கில் இருந்து சென்றவர்களின் எண்ணிக்கை நிறைய இருக்கு. நம்ம ஆக்கள் 90s பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளிக்கிட்டாங்க. ஆனா நிறைய பேர் அந்த நேரத்தில் வெளிக்கிட்டாங்க. அவங்க இடங்களுக்கு உதவி செய்வாங்க, எங்கிற பக்கமும் அவங்க உதவி செய்வாங்க. அவங்களை நாங்க அவரை விலை போடுவாங்க. அவர்கள் இங்கும் உதவி செய்வார்கள், அங்கும் உதவி செய்வாங்க. நம்ம சனங்கள் நாங்களும் ஜப்நாட்டெல்லாம் வீடு கட்டி கொடுத்து தான் இருக்கிறோம். ஸோ நாங்களும் அவங்களுக்கு சகோதரர்களாக தான் நாங்கள் பார்க்குறோம், அவங்களும் அப்படித்தான் பார்க்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவர்கள் அங்கு செய்தார்கள், அவர்கள் இங்கு செய்தார்கள் என்றதை விட மனிதர்கள், புலம்பெயர் தமிழர்கள் தமிழ் பிரதேசங்களை கண்கொண்டு பார்க்க வேண்டும் என்றுதான் என்னுடைய விருப்பம். யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு என்ற பிணக்கமோ இந்த பார்க்கறது பிரிவுபடுத்தி பார்க்கறதுல எனக்கு விருப்பம் கூடாது, எங்களுக்கு விருப்பம் கூடாது. இவரும் அப்படி பழகல, நானும் அப்படி பழகவில்லை. இந்த மிஸ்டரும் கூட விஜயகுமாரன் திரு விஜயகுமாரன் கூட அப்படி பழகவில்லை. அவரும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஜெஃப்னாதான். பட் அவர் சந்தோஷமா தான் பழகிறாரு. நம்ம மட்டக்களப்பாளையும் சந்தோஷமா தான் பழகிறாரு. ஸோ யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, உதவி செய்யறது அவர மனசுல இருந்து எல்லாம் வேணும். அதுதான் என்னுடைய கருத்து. நம்ம ஒரு வராம இருக்கிறவங்க இல்லை, இங்க நாட்டுக்கு வந்து பார்க்கிறோம், கண்கூடா பார்க்கிறோம். நாங்க இங்க இருக்கிற விலைவாசிகளையும் பார்க்கிறோம், உழைப்பு இதுகளையும் பார்க்கிறோம். ஸோ பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய ஒரு 5 பேருக்கு உதவி, ஒவ்வொருத்தரும் வந்து டைம் ஒரு 5 பேருக்கு உதவி பண்ணிட்டு போகலாம். அதுல தப்பே இல்லை, பண்ணிட்டு போகலாம். பண்ணாம நாங்க போய் வாழ்றது மிகப்பெரிய தப்புங்கிறத நான் நினைக்கிறேன். மிகப்பெரிய தப்பு. நாம வாழ்ந்த இடங்கள், வளர்ந்த இடங்கள் எல்லாம், நம்மளோட தந்தையார் தாய்மாருக்கு போன வந்த இடங்கள், படித்த ஸ்கூல்கள், எல்லா பிள்ளைகளும் இருக்கிறாங்க, சொந்தங்கள் வந்தவங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு சின்ன உதவியில பண்ணிட்டு போகலாம், பெருசா செய்யலாம். அது நான் எல்லாரும் செய்வாங்க, சொல்லுவாங்க இருக்கிறாங்க. இல்லாமல் முழங்காமல் பல விடயங்களை நாசுக்காக சொல்லியிருக்கிறீர்கள். இறுதித்தரத்திலே நின்று கொண்டிருக்கிறோம் நினைக்கின்றேன். நீங்கள் ஒரு ஆன்மீகவாதியாக, ஒரு சமய சமூகவாதியாக எல்லாம் இருக்கின்றீர்கள். இந்த வழியிலே பெண்ணுரிமை தொடர்பாகவும் நீங்கள் அடிக்கடி பேசி வருகின்றீர்கள். அதாவது பெண் ஒழுங்காக நடந்தால் தான் அந்த சமுதாயம் ஒழுங்காக நடக்கும், பெண்ணுக்கு கல்வி அவசியம் என்ற அந்த அடிப்படையிலும் உங்களது கருத்துக்கள் இருப்பதை நாங்கள் அறிவோம். எங்களுக்கு அந்த உந்துதல் ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணங்கள் எங்களுக்கு தெரிவிக்கின்ற பொழுதிலும் அந்த பெண்களுக்கும் உதவி செய்ய வேண்டும், பெண்கள் சமுதாயத்தில் சமத்துவமாக வாழ வேண்டும் என்ற சிந்தனைகள் காரணம் என்ன? எனது கணவர் திரு விஜயகுமாரன் அவர்கள் இங்கு நிறுவியுள்ள அறநெறி பாடசாலைகளை நீங்கள் அறிவீர்கள். நிறைய இடங்கள்ல எங்களுடைய சொந்த செலவில் அறநெறி பாடசாலை நடக்கின்றது. அந்த நிறைய அறநெறி பாடசாலைகளில் வரும் குழந்தைகள் முக்கியமாக பெண் பிள்ளைகளும் அதிகம். அவர்களுக்கு தேவையானது கடவுள் நம்பிக்கையும், கடவுள் நம்பிக்கை ஊடாகத்தான் அந்த ஒழுக்கம் என்றது வரும். எனக்கு இப்போ 8ஆம் வகுப்பு பிள்ளைய ஒன்று சொல்லலாமா இல்லையான்னு தெரியல, அந்த பிள்ளையை பற்றி சொல்றேன். அந்த பிள்ளையோட தாய் அந்த பிள்ளைக்கு 1.5 வயசு இருக்கக்குள்ள வேற ஒரு போயிருக்கோம். எங்களோட சமுதாயத்தில் இருக்கிற ஒரு கெட்ட நிகழ்வுன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த வயசு பிள்ளையை விட்டுட்டு அவ போனா, தவப்பெண் வேறவரோட போனா, அந்த பிள்ளையை பற்றி யோசிக்கல அவங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. நான் எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்ற ஒரு விஷயம், பெண்கள் திடகாத்திரமாக இருக்கணும், மன தைரியத்தோடு இருக்கணும், படிப்பு முக்கியம், கடவுள் நம்பிக்கை இருக்கணும், அதே நேரம் ஒழுக்கம் தானே வளரும்.
கடவுள் நம்பிக்கை இருந்தால் இந்த காலத்திலையும் ஒழுக்கம் பெறாமல் இருக்கிறது. ஒழுக்கம் என்றது கடவுள் நம்பிக்கை ஊடாகத்தான் பெறும் என்றது என்னுடைய கருத்து. அறநெறி கல்வியூடாக அந்த பண்புகளை வளர்க்கலாம் என்ற கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். அதன் காரணமாக நீங்கள் மட்டக்களப்பு, அம்பாறை போன்ற பிரதேசங்களிலே பல அறநெறி பாடசாலைகளையும் தத்தெடுத்து நடத்தி வருவதாகவும் அறிகின்றோம். அவர்களுக்கான அந்த உதவிகளையும் நிறையவே செய்து வருகின்ற தகவல்களையும் ஆங்காங்கே அறிந்திருக்கின்றோம். திரு விஜயகுமார் நட்பு வருகின்ற போதும் அந்த கருத்துக்களை சொல்வார்கள். ஆக இவ்வாறான சமூக சார்ந்த செயற்பாடுகளிலே கூடுதலாக நீங்கள் செயல்பட்டு வருகின்ற இந்த நேரத்திலே சிறுவர் முதல் முதியோர் வரை உங்களது செயற்பாடும் சமகாலத்திலே சென்று கொண்டிருக்கின்றது. எதிர்கின்ற அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி சிறுவர் தினம், அதேவேளை முதியோர் தினம். இந்த இடத்திலே முதியோர்களை அழைத்துக் கொண்டு யாழ்ப்பாணத்துக்கு ஒரு சுற்றுலா செல்ல இருந்ததாகவும் அது இடையிலே தடைப்பட்டதாகவும், அதே போன்று இந்த சிறுவர்களை, அதாவது தியேட்டர் என்றால் என்னென்று தெரியாத சிறுவர்களை அழைத்துக் கொண்டு நீங்கள் படம் பார்க்க அவர்களை அழைத்து சென்றதாகவும் இன்னும் ஒரு தகவல் கிடைத்தது. இவைகளெல்லாம் அதாவது இந்த முதியோர்களை, அதாவது வசதி இல்லாதவர்களை கொண்டு யாழ்ப்பாணம் காட்ட வேண்டும், ஆலயங்களை காட்ட வேண்டும், அதே மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் உதவ வேண்டும் என்ற சிந்தனையும் வந்திருக்கின்றது. அது எவ்வகையிலேயே பொருத்தமாக இது இப்ப நாம வாழ்ற சூழ்நிலை எங்களோட இருக்கிறவங்களே சொல்லுவாங்க, சாகிறதுக்கு இடையில இந்த அம்மாவை பார்க்கணும், சாமியை பார்க்கணும்னு சொல்றத கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அப்படிப்பட்டவங்க நிறைய எங்களோட சமுதாயத்தில் சமூகத்துக்குள்ள இருப்பாங்க, எல்லாத்துக்குள்ளேயும் இருப்பாங்க. அவங்கள கூட்டிட்டு போய் அப்படி அதாவது ஒரு என்கிட்ட அம்மா கூப்பிடல, என்கிட்ட ஒரு காசு இல்லையே, ஸோ போயிட்டு வரணும் யோசிக்கிறவங்களும் இருப்பாங்க. அப்படியான அவங்கள கூட்டிட்டு போகணும்னு தான் நம்மளோட 24 பேர் போகிற பஸ்ஸை புக் பண்ணி ஜப்னாவோட ஒரு வீடும் புக் பண்ணி வச்சிருந்து எல்லாம் போகிறதுக்கு ரெடி பண்ணுங்க. பட் இப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்ததால் அந்த லேடியும் அதில் இருந்த அந்த கண்ணீர் திருமுறையோட ஒரு அம்மா மேலே அவங்கள விட்டுட்டு போக கஷ்டமாக இருந்துச்சு. அதில் ஒரு 10 பேர் அவங்க 10 பேர் அப்படி விட்டுட்டு போகிறது கஷ்டம்ன்றதால மற்ற ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டேன். பட் ஜனவரி எப்படி போகலாம்னு தான் பிளான் பண்ணுறோம். ஜனவரிக்கு வந்தால் போகலாம்னு பிளான் பண்ணுறோம். அது அவங்க பார்த்து சந்தோஷப்படும். கேட்டதுலேயே அவங்க சொன்ன புண்ணியத்தில் பார்த்துக்கிறேன் மகள் அப்படின்னு எல்லாம் அவங்க நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்தது. மற்றது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சந்தோஷப்பட்டது, நானும் அவர்களை பார்த்தேன், அவர்களும் சந்தோஷமாக இருந்தார்கள். அது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏனையவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவது என்பது அது ஒரு இன்பம். அது இறைவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கின்ற ஒரு வரப்பிரசாதம். ஆனால் பலரும் அதனை கண்டுகொள்வதில்லை. ஏனையோரை துன்புறுத்துவதை விட, இம்சைப்படுத்துவதை விட மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். அந்த வகையிலும் நீங்கள் ஒருபடி உயரமாகத்தான் இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அன்னைக்கு இதுவரைக்கும் உங்களிடம் பல கோணங்களிலும் பல சேவைகள் பற்றி ஆராய்ந்து அறிந்திருக்கின்றோம். அதை நேரடிக்கும் சொல்லியிருக்கின்றோம். நான் இறுதியாக கேட்க விளைவது என்னவென்றால், உங்களை போன்ற பல்லாயிரக்கணக்கானோர் ஐரோப்பிய நாடுகளுக்கும் சரி, ஏனைய நாடுகளுக்கும் சரி புலம்பெயர்ந்து சென்றிருக்கிறார்கள். அவர்களாலான உதவிகளை செய்து கொண்டிருப்பார்கள் அல்லது செய்யாமல் இருக்கலாம். அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்பதற்கு அப்பால் இங்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால், அதாவது நாங்களும் இதற்காகத்தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம், ஆன்மீக இடையேற்றம் அல்லது புண்ணியம் என்பதற்காக நாங்கள் இதனை செய்து கொண்டிருக்கின்றோம், வருங்காலத்திலே மற்றவர்களின் பாதை போகணும் என்பதற்காக. அதுபோல அவர்கள் இவ்வாறு செய்தால் நல்லது என்ற அது தொடர்பான ஏதாவது கருத்துக்களை சொல்லியிருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் கடல் கடந்து வேறு நாட்டுக்கு போயிருந்தாலும் அது போர்க்காலம், ஒரு போர்ச்சூழல் ஒரு காரணம், அடுத்தது உழைப்பும் ஒரு காரணம். ஆனால் நாங்கள் திரும்பி இங்கே பார்க்குற நேரம் நாங்கள் வாழ்ந்த இடங்களில் இருக்கிறவங்களை நாங்கள் கொஞ்சமாவது உயர்த்தி பார்க்கலாம் என்ற ஒரு எண்ணம் வர வேணும். இங்கு இருப்பவர்கள் இந்த நிலைமை சற்று மோசமானதாக தான் இருக்கின்றது. அது உழைப்பு குறைவு, அதே நேரம் அவங்களோட வாழ்க்கை காசு டெய்லி மந்த்லி அந்த இது கூடவா தான் இருக்குது. எங்கள் பிள்ளைகளுக்கு டியூஷன் ஃபீஸ், போக்குவரத்து,
சாப்பாட்டு செலவு, பால்மாவகை, வயோதிகர்கள் பார்க்க வேண்டியது, அப்படி நிறைய செலவுகள் அவர்கள் இருக்கு. அவர்களுக்கு ஒரு சின்ன சின்ன உதவிகளை நாங்கள் வெளிநாடுகளில் இருக்கிறனால செய்யலாம் என்றது என்னுடைய கருத்து. அதை நீங்க ஏற்றுக்கொண்டா சந்தோஷம், ஏற்றுக்கொள்ளாத இடத்துல நான் ஒன்றும் போட முடியாது. நான் கட்டாயப்படுத்த விரும்பவில்லை. நான் கூட விரும்புவது எல்லாமே நாம் நம்மவர்களுக்காக வாழும். நாம் வாழ்ந்த பூமி நம்ம மறக்க முடியாது. நம்மளோட பூமி நாம வாழ்ந்த நம்மள்ட்ட இருக்கிறத கொஞ்சத்தை கொடுக்கும். நாமளும் வாழணும், மற்றவங்களையும் வாழ வைக்கலாம், கொஞ்சமா கொடுத்து வாழ வைக்கலாம். செய்யறவங்களோட குறைய சொல்லல, இன்னும் செய்ய வேணும் என்றுதான் ஊக்கப்படுத்துறோம். அதே மாதிரி எல்லாரும் செய்திகள் எதிர்பார்க்கிறோம் எல்லாரும். இறுதியாக நீங்கள் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் முடியாத அந்த பணத்தை மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக நீங்கள் செலவு செய்கிறது, உதவி செய்கிறது. இவையெல்லாம் மரத்திலிருந்து கொட்டப்பட்டவைகளா அல்லது எவ்வாறு பெறப்பட்டது என்பதனை நேர்கள் சிலருடைய வினாவல். ஆகவே உங்கள் குடும்பம் தொடர்பாகவும் இருக்க வேண்டியிருக்கின்றது. உங்களுக்கு இந்த உழைப்பு, இந்த பணம் எவ்வாறு வருகின்றது, ஒரு பிள்ளைகள் எவ்வாறு இருக்கின்றார்கள், கணவருடைய தொழில் என்ன, உங்களுடைய தொழில் என்ன என்பதெல்லாம் நேர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். சிலர் வித்தியாசமான உலகெல்லாம் உதவி செய்கின்றார்களே, இவர்களுக்கு லொத்தர் வந்ததோ அல்லது செல்லாவற்றிலே கிடைத்ததோ என்பதெல்லாம் யோசிப்பார் மனிதர்கள். அது நியாயமான சிந்தனை கூட. ஆகவே இறுதியாக நீங்கள் குடும்பம் சார்ந்து விரும்பினால், குடும்பம் சார்ந்து எங்களது தொழில் அந்த வருமானத்திலே எத்தனை விதத்தை நாங்கள் மக்களுக்காக செலுத்துவோம் என்பது. என்னுடைய கணவர் 93 இருந்து 98 வரைக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல, பிக்சரியா ரெஸ்டாரண்ட்ல தான் வேலை செய்வார். ஆரம்ப காலங்களில் மிகவும் கஷ்டப்பட்டு அவர் உழைப்புக்கு நடுவில் சிறுக சிறுக சேமித்த பணங்களை தான் நீங்க அனுப்பி அந்த நல்ல விடயங்களை செய்திருக்கிறாரு. அதை டெய்லி எனக்கிட்ட ஃபோன் பண்ணி, இன்னொரு வீட்டுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு தான் என்னோட கதைப்பாரு. அப்போ கதைக்குள்ள கூட சொல்லுவார், இப்படி செய்யலாமா, இப்படி பண்ணலாமான்னு. நான் இதுக்கு மீதி வரையில மறுப்பு தெரிவிச்சதே இல்லை. எனக்கும் விருப்பம் அப்படி செய்ய வேண்டும்ன்றதான் என்னுடைய விருப்பமும் கூட. ஸோ நான் அதுக்கெல்லாம் ஓகே பண்ணியிருந்தோம். அப்புறம் 98க்கு பிறகு 98க்கு பிறகு இவருக்கு ஒரு எல்டர்ஸ் ஹோம்ல தான் கிச்சனில் சமைக்கிறது இல்லை, அது கிடைச்சிது. அது ஒரு குக், அது அப்படி வேலையை அவருக்கு கிடைச்சிது. அவர் மிகவும் கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையை பயின்றது. பயிலாமல் அங்கே எந்த வேலையும் பண்ண முடியாது. ஸோ பயின்ற இடத்திலும் கூட அவருக்கு ஆரம்ப கால சம்பளங்கள் மிகவும் குறைவாக தான் இருந்தது. பிறகுதான் ஒவ்வொரு வருஷமும் பிள்ளைகள் பிறகு அதுக்கு பிறகு அப்படி சம்பளங்கள் கூடி வந்தது. 94 எங்களோட வெட்டிங் நடந்தது. இந்த செப்டம்பர் 15 எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ எங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்குது. நான் ஒரு லேப்ல வேலை செய்கிறேன். நான் அங்கே சிசிக்கு போன காலத்துலேருந்து என்னுடைய கணவர் என்னை அங்கே மொழி படிப்பிக்க வச்சு, கம்ப்யூட்டர் படிக்க வச்சு, எல்லாமே படிப்பிக்க வச்சவர். என்னை தான் பட்டான்றது தன் வைஃப் படக்கூடாது என்ற ஒரு அவர்கிட்ட எண்ணமும் இருந்தது. மற்றது அப்பாவும் ஆசைப்பட்டவர், தன் மகள் அப்படி இருக்கணும். அதை இவர் சரியா நினைச்சவர். தன் வைஃப் அவரோட அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நல்லா வரணும்ட்டு. ஸோ என்ன படிப்பிக்க வச்சவர். நாங்கள் டச் படித்து ஒரு லேப்ல நான் வேலை செய்வேன். அது ஒரு பெரிய லேப். அது வெளிநாடுகளுக்கும் நாங்கள் ஆப்ரேஷனுக்கு உடம்புக்குள்ள வைக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அங்கே செய்வது, பேக்கிங் பண்ணுறது, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதெல்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் அந்த ஒர்க் பண்ணணும். அந்த ஒர்க்கில் ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அங்கேருந்து கஸ்டமர்ஸ் எங்களோட வேலையை விடக்கூடிய அளவுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி நிப்பாட்டிடுவாங்க. இந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கு உள்ளுக்கு போயிட்டால் அந்த ஒவ்வொரு இதுவும் பிரிக்கிற அளவுக்கு இருக்கும். அதுக்கு முதல் அது பிரிபடாது, ஒரு காலமும் அது பிரிபடாது. அது ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ளுக்கு போயிட்டு அதில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் இருந்தால் கூட பிரித்து வச்சிருவாங்க உடம்பு. ஸோ எங்களோட நம்பிக்கையில் அவங்க பிரிச்சிருவாங்க. அதை பார்த்துட்டு அவங்க பிரிக்க மாட்டாங்க. அது என்ன வருது, இது சென்டிமீட்டர் காணுமா, 1 சென்டிமீட்டர் கூட பிள்ளையா இருந்தால் கூட திருப்பி அனுப்பிடுவாங்க. அந்த நேரம் கூப்பிட்டு எங்களுக்கு ஒரு இது வீசும் இருக்கும். எந்த வீசும் இல்லாது அந்த வீசும் இருக்கும். அந்த வீசும் போட்டால் அவங்களுக்கு தெரியும் யாருன்னு. உடனே எங்களை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி உடனே சொஃபட்டா உடனடியாக வேலையை நிப்பாட்டுற இதுகள் இருக்குது எங்களோட வேலை செய்யறதுல. நான் அந்த இதுக்குள்ள தான் வேலை செய்வேன். அங்கே இருக்கிற பிள்ளைகள் கூட இப்போ 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்த பிள்ளைகள் கூட எங்களுக்கு இளைஞர்கிட்ட படிச்சுட்டு வேலை செய்வாங்க. ஸோ நான் அதை ஒரு பெருமையாக நினைக்கிறேன். அப்படி ஒரு வேலை இடத்துல நான் இருக்கிறேன்னு நினைச்சு பெருமையாக நினைக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் மூத்த மகள் இப்போ 25 வயசு அவருக்கு. நெக்ஸ்ட் இயர் வெயிட்டிங் பண்ணுவோம்னு இருக்கிறேன். நாங்கள் ஒரு என்ன சொல்கிறது, அது வெளிநாட்டு பேங்க் ஒன்று, அமெரிக்கன் பேங்க் ஒன்றில் இதாக இருக்கிறார்.
அவள் அதுக்கு அங்கே இருக்கிற எல்லா ஃபினான்சியர்ஸும் அவருக்கு கண்ட்ரோலில் போய் கொண்டு இருக்கா. ஓகே, அவள் 2வது மகளும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறா. 3வது இப்போ யூனிவர்சிட்டி ஐடியில். ஸோ ஓகே, அவங்களும் பணம் தாரவங்க. இதை பண்ணுங்கம்மா, இதை செய்யணும்மா அப்படின்னு சொல்லி அவங்களும் தருவாங்க. ஸோ நாங்கள் வளர்க்குற முறையிலையும் தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. குழந்தைகள் வளர்கிற விதங்கள் அது நிறைய இருக்குது. நாங்களும் பிள்ளைகளோட கலைக்கணும், பிள்ளைகள்கிட்ட நிறைய விஷயங்களை காட்டணும். இப்படி பண்ணியிருக்கிறோம், இப்படி எல்லாம் இருக்கிறாங்க, எங்கள் மூலமாக இருக்கிறாங்கன்றது அவங்கள்ட்ட சொல்லணும். அதை அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. அவங்களும் எங்களுக்கு தாராங்க, நாங்களும் எங்களை காசுகளையும் போட்டு வேலை பண்ணி கொண்டு வரோம். அது செய்வதில் உங்களோட சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்கும். சந்தோஷம். இன்னும் 5 தினங்களிலே உங்களது திருமண நாள் வருகின்றது. முன்கூட்டிய கல்வி இணையதளத்தின் வாழ்த்துக்களை உங்கள் தம்பதியருக்கு குடும்பத்தினருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வேளையிலே இவ்வளவு தூரம் இருந்து வந்தாலும் கூட கடந்த 10 நாட்கள் மிகவும் சுருக்கமான அந்த அஜெண்டாவின் மத்தியில் எங்களுக்கும் நேரம் தந்து இங்கு வந்து இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து ஆனால் பல கனதியான விடயங்களை, சமூகத்துக்கு தேவையான விடயங்களை வெளிப்படையாக நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பார் சொல்வார்கள். விஜயகுமாரின் வெற்றிக்கு பின்னால் ஒரு குபேரலட்சுமி இருக்கிறார். ஆனால் குபேரலட்சுமியின் வெற்றிக்கு பின்னால் விஜயகுமாரன் இருக்கின்றார் என்ற விடயத்தை உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். அவர் ஒரு செஃப். அந்த வகையிலே உங்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதம். பொதுவாக பெண்கள் தான், மகளிர் தான் வெற்றியை சமைத்துக் கொள்வது வழக்கம். ஆனால் இங்கு மாறியும் இருக்கின்றது. அந்த வகையிலே நல்லதொரு செஃப்பாக விஜயகுமார் அவர்கள் இருக்கின்றார்கள். அதேவேளை நல்லதொரு குடும்ப தலைவராக, நல்லதொரு சேவையாளனாக, நல்லதொரு இனப்பற்றாளனாக, நல்லதொரு குடும்ப தலைவனாக. அதே போல ஜீவா, சகோதரி ஜீவா அவர்களுடைய பேருக்கு இலக்கணமாக குபேரலட்சுமியாக அவர் இருக்கின்றார். கொடுத்து சிவந்த கரங்கள் சொல்வார்கள். அப்படியாக அவர்கள் வாழ்விலே மேலும் உண்மைகள் உருவாக வேண்டும். மகிழ்ச்சியாக உங்கள் பயணம் அமைய வேண்டும். உங்களால் இன்னும் பல நன்மைகள் இந்த சமூகத்துக்கு கிடைக்க வேண்டும் என்று கூறி கல்வி இணையதளம் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை உங்களது இந்த திருமண நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.